Hi friends, நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சில்வர் லைனுங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 14 inch பாட்டில் மதர் பிளான்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் பிளான்ட் எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பிளான்ட் வேணும்னா வாட்ஸ்அப் மூலிமா புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 14 inch பாட்டுங்க. எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பட்டன் டைப் வெரைட்டி தான், ஆனால் டபுள் கலருங்க. பூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெகுலராக பூ கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் சாமிக்கு பூஜைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூவை பறிச்சே வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பூ கொடுக்கும். சாமிக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பூ வைக்கிற அளவுக்கு நல்லா பூ கொடுக்கும். நல்லா புஷ் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணால் 15 நாளைக்கு ஒரு டைம் டிஏபி உரம் கொடுங்க. மருந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. மருந்து என்ன மருந்துன்னு கேட்பீங்க. மோனோ ப்ளஸ், பவுஷாக், ஷாஃப் இந்த 3 மருந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 2 ml 3 தள்ளுமே எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி இலைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணணும். நிறைய ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை கருகிடும். மேலாக்கில் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இது மெயின்டைன் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் கூட க்ரோத் பண்ணிக்கலாம், இல்லை நிலத்துலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்குற தொட்டிலே நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொடுக்குற தொட்டிலே க்ரோத் பண்ணிங்கனாவே பிளான்ட் நல்ல புஷ் டைப்லேயும் நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். கட் பண்ணி விட்டு ஒரு 5 நாள் கழித்து ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல புது துளிர் வரும். இது மாதிரி நிறைய டிப்ஸும் நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்டும் ஃப்ரூட் பிளான்ட் எல்லாமே ரெகுலராக வீடியோவில் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.